Now we are into unsolvable problem. So a computational problem that cannot be solved by a Turing machine will be unsolvable. Actually a problem cannot be solved for all cases. அதாவது whose associated language cannot be recognized by a Turing machine that halts for all inputs. ஸோ இதில் ஹால்ட்டிங் ப்ராப்ளம் தான் மெயினாக சொல்லுவாங்க அன்சால்வபிள் ப்ராப்ளம்னாலே. ஹால்ட்டிங் ப்ராப்ளம்ன்றது எப்படி சொல்லுவோன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு பர்டிகுலர் இன்புட் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நிறுத்திடணும், ஓகேவா? ஆனால் அது இன்ஃபினைட் லூப்புக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபினைட் லூப்புக்கு போச்சுன்னா there is no algorithm which will tell us whether a program will halt or not in a generalized way. இதுவரை ஒரு இன்ஃபினைட் லூப்புக்கு போகுமா போவாதான்றதை நம்மளால் அல்காரிதம் யூஸ் பண்ணி செக் பண்ண முடியாது. த ஒன்லி வே இஸ் நம்ம அந்த இன்புட் அந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ரன் பண்ணி டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு இவங்க ஹால்ட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிசைடிங் வெதர் அ டியூரிங் மிஷின் வில் ஹால்ட் ஆர் நாட் அண்ட் திஸ் ப்ராப்ளம் இஸ் அன்டிசைடபிள்னு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்து போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் சால்வ் பண்ணியிருந்தோம். இதை நான் என்ன பண்ணுதுன்னு மட்டும் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். எம்மில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, ஏபிபி, ஏஏ, ஏஏஏ. அடுத்து எண்ணில் வந்து பிபி, ஏஏஏஏஏன்னு இருக்குது. எந்த ஆர்டரில் போட்டால் உங்களுக்கு ஒரே செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்ல டைம் இல்லைன்றதுனால நான் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் வச்சு நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கை நான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏஏன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன் எம்மில். எண்ணில் வந்து ஏஏ அண்ட் ஒரு ஏ இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வி ஆர் சீக்கிங் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1. அப்போ இந்த இடத்துல நான் ஏ பி பின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து அதே 1லேருந்து நான் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் 1, 2 and 3 இல்லையா? அதே 1லேருந்து எடுத்தேன்னா பி பி ஏ மறுபடியும் 1 நிற்கிது. அப்போ நான் 3யை சூஸ் பண்ணேன்னா 1, 2, 3. இதுலேருந்து நான் 3யை சூஸ் பண்ணால் ஏ. ஸோ 1ஆ வந்து நிற்கிதா? இந்த மாதிரி இஃப் ஐம் ஏபிள் டு ஜென்ரேட் பேஸ் ஃப்ரம் 2 strings with the same index, then this particular problem is called as post correspondence problem. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, this is an undecidable decision problem. பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு வேணும்னு கேட்டால் இதுலேருந்து ஃபார்ம் ஆகுமான்னு நம்மளால வேணால் சொல்ல முடியும். ஆனால் அதே இண்டெக்ஸில் ஃபார்ம் ஆகுமான்னு இல்லையா நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் இப்படி போட்டு பார்த்து சொல்லாமேன்னு கேட்காதீங்க. மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஒரு அல்காரிதம் போட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அடுத்து அன்சால்வபிள் ஃபார் சிஎஃப்எல்லை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அன்சால்வபிள்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு கிராமர் வந்து ஆம்பிகுயஸாக இல்லையான்னு செக் பண்ண முடியாது. இட்ஸ் அன் அன்டிசைடபிள் ப்ராப்ளம். சிஎஃப்எல் வந்து இன்னொரு சிஎஃப்எல்க்கு சப்செட்டாக, ஒரு கிராமருடைய ஒரு சிஎஃப்எல் வந்து இன்னொரு கிராமருடைய சப்செட்டாக அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதே போல் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சிஎஃப்எல் எம்டினாலும் டிசைட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்து டியூரிங் மிஷனுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா போட்டிருப்பாங்க. பாலினாமியல் ஃபங்க்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இந்த O of 1, O of n, O of log n இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது வந்து இந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறது பாலினாமியல் டைம் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியலாக இருந்தால் 2 power n, n power n இப்படி போகிறது. அதாவது ஒரு பாலினாமியலை தாண்டி போகிற விஷயத்தை எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவோம். P is a set of problem that can be solved by a deterministic machine in polynomial time. NP na it is a set of decision problem that can be solved in a non-deterministic Turing machine in polynomial time. P is again subset of NP. So any problem that can be solved by deterministic can also be solved by non-deterministic. So P is a subset of NP. NP problems are the hardest problems. இப்போ சொல்லுவாங்கன்னா NP செட்லே வந்துட்டு NP கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஹார்டஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிசிஷன் NP வந்து கம்ப்ளீட்டாக இல்லையான்னு எப்போ கண்டுபிடிக்கலாம்னா, லாங்குவேஜ் NPயில் இருக்கா, அதாவது எனி கிவன் சொல்யூஷன் கேன் பி வெரிஃபைட் குயிக்லி பட் நோ எஃபிஷியன்ட் நோன் சொல்யூஷன் so far. அடுத்து எவ்ரி ப்ராப்ளம் இன் NP இஸ் ரெடியூசபிள் டு L இன் பாலினாமியல் டைம். ஒரு லாங்குவேஜ் வந்து NPயில் இருந்தாலோ இல்லை NPயில் இருக்க ஒரு ப்ராப்ளத்தையும் என்னால் அந்த லாங்குவேஜுக்கு ஒரு பாலினாமியல் டைமுக்கு ரெடியூஸ் பண்ணாலோ அதை வந்து நம்ம NP கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து ஹார்டஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இன் NP செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ராக்டபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் 2 விதமான அல்காரிதம் இருக்குது. ஒன்று பாலினாமியல் டைம் சால்விங் அல்காரிதம், இன்னொன்று எக்ஸ்போனென்ஷியல் அல்காரிதம் சொல்லிட்டு. ஸோ அல்காரிதம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா தட் இஸ் பாலினாமியல் டைம் அல்காரிதம்.
இதுவே அது வந்து ஒரு பர்டிகுலர் பாலினாமியலுக்கு பவுண்ட் ஆகி இல்லைனா, அதாவது நாட் பவுண்டட் பை அ பாலினாமியலாக இருந்தால் அது எக்ஸ்போனென்ஷியல் அல்காரிதம். When a problem is solvable by polynomial time algorithm, we call it as tractable problem. அப்பர் பவுண்டே வந்து அந்த பாலினாமியல் தான், மேக்ஸிமம் வந்து அந்த பாலினாமியல் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் சர்ச் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டை சார்ட் பண்ணுறது, ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இந்த கேட்டகரி. இன்ட்ராக்டபிள்ன்றது என்னன்னா, when this cannot be solved by a polynomial time. இதில் லோவர் பவுண்ட் வந்துட்டு நீங்கள் 1ன்னு வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அப்பர் பவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாலினாமியல் டைம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் லோவர் பவுண்டே வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியலில் வந்துருச்சுன்னா இதோட அப்பர் பவுண்ட் என்னவாகும்? அதுதான் இதோடைய காம்ப்ளெக்சிட்டி. ஜஸ்ட் ஆல் பெர்முடேஷன் ஆஃப் n நம்பர்ஸ். டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளமும் வந்து இன்ட்ராக்டபிள்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ரன்னிங் டைம் வந்து திஸ் இஸ் 2n-1ன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராக்டபிளாக இருந்தால் பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் பண்ணுறது, இன்ட்ராக்டபிளாக இருந்தால் அந்த டைம்குள்ளே அது பவுண்டே ஆகாததுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 டாப்பிக்குமே இந்த 4 கிராமரை பற்றி தான் இருந்தது. நான் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போயிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ரெகுலர் லாங்குவேஜ் ரெகுலர் கிராமரையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி நிதானமாக தான் சொல்லியிருக்கேன். அது ஒன்று உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிட்டாலே, சிஎஃப்ஜி அடுத்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிட்டாலே மற்ற ரெண்டுத்தையும் வந்துட்டு நீங்கள் அந்த நாலேஜை வச்சே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்.